ஹாய், வாங்க இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான கேரட் பொரியல் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம திருக்கி வச்சுருக்க கேரட்டை எடுத்து போட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கேரட் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம நிறைய தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா கேரட் வெந்துடும். கேரட் வெந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க திருகின தேங்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.